Hi everyone, welcome to Medicine YouTube channel. நம்ம இந்த வீடியோல வந்து விட்டமின் B2 which is riboflavin பத்தி பார்க்க போறோம். இது வந்து இன்னொரு பேர் என்ன வார்பர்க் yellow enzyme of cellular respiration இருக்கு. இது இன்னொரு பேர். விட்டமின் B2 க்கு இன்னொரு பேர் riboflavin. இது இன்னொரு விதத்துல சொல்லலாம்னா வார்பர்க் yellow enzyme of cellular respiration சொல்லுவாங்க. இது வந்து கலரிங் ஏஜென்ட் yellow to orange கலர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த விட்டமின் B2 இது வந்து ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க கலரிங் ஏஜென்ட்டா அண்ட் இட் இஸ் ஹீட் ஸ்டேபிள் அண்ட் லைட் சென்சிட்டிவ். இது ஹீட் ஸ்டேபிள் அஸ் வெல் அஸ் லைட் சென்சிட்டிவ் என்சைம். இதோட கெமிஸ்ட்ரி பார்ப்போம். ஐசோலாக்சைன் இது வந்து ஒரு நைட்ரஜன் குரூப்போட ப்ளஸ் ரெபிட்டால் இது மூணும் சேர்ந்தது தான் வந்து ரிபோஃப்ளேவின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா ஐசோலாக்சைனும் நைட்ரஜன் குரூப்பும் ஜாயின் ஆகி அதோட வந்து ரெபிட்டால் வந்து ஜாயின் ஆச்சுன்னா இது பேர் தான் ரிபோஃப்ளோவின். இந்த ரிபோஃப்ளோவினோட ஃபாஸ்பேட் குரூப் ஒன்று ஜாயிண்ட் ஆனிச்சுன்னா அது பேர் என்னன்னா ஃப்ளாவின் மோனோநியூக்ளியோடைட். இப்போ வந்து இந்த ஃப்ளாவின் மோனோநியூக்ளியோடைடோட ஏஎம்பி என்னன்னா அடினோசின் மோனோபாஸ்பேட் ஜாயின் ஆகும்போது எஃப்ஏடியா மாறிடுது. இதுதான் கெமிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் வந்து ரிபோஃப்ளோவின் வந்து இந்த நைட்ரஜன் குரூப்போட ராபிட்டால் இது ஜாயிண்ட் ஆகிறதுனால ரிபோஃப்ளோவின் ஆகுது. இந்த ரிபோஃப்ளோவினோட ஃபாஸ்பேட் குரூப் வந்து ஃப்ளாவின் எஃப்எம்என் ஆகுது. இதில் வந்து ஏஎம்பி ஜாயின் பண்ணும் அடினோசைன் மோனோபாஸ்பேட் ஜாயின் ஆகும்போது எஃப்ஏடியாக மாறிடுது. இது பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா இது வந்து மோஸ்ட்டாக வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனில் தான் வந்து யூஸ் ஆகுது. அடிக்கடி வந்து இந்த ஆக்சிடேஷன் அஸ் வெல் அஸ் த ரிடக்ஷன் இந்த ரியாக்ஷனில் தான் பார்க்க முடியும். ஆக்சிடேஷன் அதே மாதிரி இந்த எஃப்ஏடியோட ஆக்சிடேஷன் எஃப்எம்என்னோட ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷனில் ஃபுல்லாக அதில் பார்க்க முடியும். டயட்டரி சோர்ஸ் எதில் மோஸ்ட்டாக இருக்குன்னா நான் வெஜிடேரியன்ஸில் வந்து மில்க் லிவர் அண்ட் கிட்னியில் இருக்கும். அடுத்து மில்க் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸில் வந்து மோஸ்ட்டாக பார்க்கலாம். அஸ் வெல் அஸ் சீரியல்ஸ் அதில் இருக்க மேலே இருக்க அந்த தோல் படி சீரியல்ஸோட இதில் இருக்கிறத அவுட்டர் லேயரில் வந்து பார்க்க முடியும். ரெக்கமெண்டட் டயட்டரி அலாரம் ஒரு நாளைக்கு அது எவ்வளோ தேவைப்படுனா 1.5 mg பெர் டே வந்து தேவைப்படுது. டிஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தோன்னா இது வந்து தனியாக இந்த ரிபோஃப்ளேவினுக்கு டிஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன் எதுவுமே கிடையாது. இது வந்து மல்டி விட்டமின்னால வந்து இதோட டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன் வரலாம். ஏரிபோஃப்ளாவினோசிஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இது இருக்குது. அதனால வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் ரிபோஃப்ளேவின்னால ஏரிபோஃப்ளாவினோசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. கிளாசைட்டிஸ் இங்கே வந்து டங்கு வந்து நல்லா பெருசாயிரும். ஐட்டிஸ்னாவே இன்ஃப்ளமேஷன் அர்த்தம். டங்கு பெருசாயிரும். மெஜெண்டா கலரில் வந்து இருக்கும் டங்கு. அதனால மெஜெண்டா டக் ரெட்டிஷ் கலரில் இருக்கும் மெஜெண்டா கலரில். ஸோ மெஜெண்டா டக். கீலோசிஸ் இருக்கும். பேஷண்ட்டுக்கு வந்து ஆங்குலோஸ்டோமைடைட்டிஸ் இந்த ஃபிஷர் இந்த லிப்ஸோட கார்னர் ஆஃப் த லிப்ஸில் வந்து ஃபிஷரிங் இருக்கும் இந்த ஆங்கிள் ஆஃப் த மவுத்தில். இதுதான் டெஃபிஷியன்சி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ரிபோஃப்ளேவின். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.